இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் சண்டே சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இனிமேல் எவ்ரி சண்டே ஒரு சீரிஸ் எடுத்துகிட்டு வரலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட் நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு ஆர்சனல் எஃப்சியோட ஒரு ஃபுல் ஹிஸ்ட்ரி, ஒரு அலசல், ஒரு அனாலிசிஸ், எப்படி இந்த கிளப் ஆரம்பிச்சது ரைட் ஃப்ரம் த ஸ்க்ராச் டு 2026 டைட்டில் வரைக்கும் ஒரு ஃபுல் ஹிஸ்ட்ரி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வே பேக் டு 1886 ஆர்சனல் கிளப் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சனல் ஆர்மமெண்ட் ஃபேக்ட்ரி, அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் தான் ஜாயின் பண்ணி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கு பேர் அப்போ ஆர்சனல் கிடையாது, டயல் ஸ்கொயர்னு நேம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2-3 நேம் சேஞ்ச் ஆச்சு. ராயல் ஆர்சனல்னு சேஞ்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உல்விச் ஆர்சனல்னு சேஞ்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1893 ஃபுட்பால் லீக்ல ஜாயின் பண்ணுறாங்க ஆர்சனல். அப்படியே தள்ளி பார்த்தோன்னா 1913 சவுத் லண்டன்லேருந்து நார்த் லண்டன் ஹைபரி ஸ்டேடியம்க்கு மூவ் ஆகிறாங்க ஆர்சனல். ஸோ இந்த மூவுக்கெல்லாம் ஹெட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஹென்ரி நோரிஸ். அவர் தான் ஆர்சனல்னு ஒரு கிளப் இப்படி தான்ப்பா இருக்கணும், இதுதான் ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு சொல்லி கிளப்பை ப்ரொஃபஷனல் கிளப்பாக மாற்றினார். தென் கம்ஸ் தி கோல்டன் எரா. கிட்டத்தட்ட பொன்னான நாட்கள் ஆர்சனலுக்கு அந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1930s எரா தான் எனக்கு தெரிஞ்சு. கிட்டத்தட்ட மேனேஜர் ஹெர்பர்ட் சாப்மேன் ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு. அதில் கிட்டத்தட்ட 1930s எரால ஒரு ஃபர்ஸ்ட் லீக் டைட்டில் 1930-31 சீசன்ல அடிச்சாங்க. அதுக்கப்புறம் 5 டைட்டில்ஸ் இன் 8 இயர்ஸ் ஒரு டாமினன்ட் ஃபோர்ஸாகவே இருந்தாங்க 1930s. அதுக்கு எல்லாமே மூல காரணம் பார்த்தீங்கன்னா ஹெர்பர்ட் சாப்மேன் தான். அவர் அது மட்டும் பண்ணல, அதுக்கப்புறம் ஆர்சனலோட ஒயிட் ஸ்லீவ்ஸ் அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு ஆர்சனல் டீமுக்கு. இந்த காலகட்டத்தில் தான் இங்கிலாந்துலேயே ஆர்சனல் ஒரு டாப் கிளப்பாக ஃபார்ம் ஆன டைம் பீரியட் இந்த 1930s எரானே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் போஸ்ட் வேர்ல்டு வார் 1947-48 ஒரு டைட்டில், 1952-53 ஒரு டைட்டில், கிட்டத்தட்ட 2 டைட்டில் அடிச்சாங்க ஆஃப்டர் த வேர்ல்டு வார். அதே மாதிரி 1970-71 சீசன்ல டபுள் பண்ணாங்க லீக் பிளஸ் எஃப்ஏ கப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் கிரஹாம் அவர் ஒரு பெரிய தலைக்கட்டு, அவரு ஏரா வந்தது. அவர் 1989 ஒரு டைட்டில் அண்ட் 1991 ஒரு டைட்டில் அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய கை உள்ள வந்தாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆர்சன் வெஞ்சர் 1996 மேனேஜரா பொறுப்பேற்றாரு ஆர்சனலுக்கு. ஸோ அவர் சைன் பண்ண பிறகு பழைய ஃபுட்பால்ல இருந்து மாடர்ன் ஃபுட்பால்ஸ், மாடர்ன் டெக்னிக்ஸ், ஆர்சன் வெஞ்சர் தான் மாடர்ன் சிஸ்டம்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு ஆர்சனல்ல. அவர் வந்ததுக்கப்புறம் மாடர்ன் டெக்னிக்ஸை வச்சு நிறைய டிராஃபிஸ் அடிச்சாரு. 1997-98 டபுள் பண்ணாங்க ஆர்சனல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2001-2002 ஒரு டபுள் நடந்தது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஹிஸ்ட்ரியிலேயே நம்பர் 1 சொல்லலாம். கிட்டத்தட்ட எப்படி வேணா வச்சுக்கோங்க. 2002-2003 ஆர்சனலோட இன்வின்சிபிள் சீசன். கிட்டத்தட்ட பிரீமியர் லீக்ல ஒரு மேட்ச் கூட தோக்காம டிராஃபி ஜெயிச்சாங்க. அதுதான் ஹிஸ்டரியில இது வரைக்குமே யாருமே அச்சீவ் பண்ணாத ஒரு மைல் ஸ்டோன். அந்த இன்வின்சிபிள் டீமை பார்க்கும்போது ஒரு ட்ரீம் டீம் மாதிரி இருந்தது. தியரி ஹென்ரி, பேட்ரிஸ் வியரா, ஆஷ்லி கோல், ரோபர்டோ பெரஸ். ஸோ அவங்களெல்லாம் மறக்கவே முடியாது. அவங்களாம் ஒரு கிளப் லெஜெண்ட்ஸ்னே சொல்லலாம். இன்வின்சிபிள்ன்றது சும்மாவா? எனக்கு தெரிஞ்சு ஒரு லீக் கூட தோக்காம அடிக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் அந்த காலகட்டத்தில். ஆனால் ஹார்ட் பிரேக்ஸும் இருந்தது ஆர்சன் வெஞ்சர் சீசனில். 2006 நம்ம பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் போயிருப்போம். கிட்டத்தட்ட லீட்ல இருந்திருப்போம் பார்சிலோனாக்கு அகேன்ஸ்டா. பட் லாஸ்ட் ஒரு 10-20 மினிட்ஸ்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட கேமே மாறிடுச்சு. பார்சிலோனா நான் ரைட்ல ஆர்சனல் கிட்ட இருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ மேஜர் ஹார்ட் பிரேக் 2006 நடந்தது. அதே மாதிரி 2006 ஹைபரி ஸ்டேடியம்ல இருந்து எமிரேட் ஸ்டேடியம்க்கு ஆர்சனல் மூவ் ஆனாங்க. எனக்கு தெரிஞ்சு எமிரேட் ஸ்டேடியம் மூவ் ஆனதுக்கு அப்புறம் பழைய ஆர்சனல் நம்ம பார்த்தோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டிசப்பாயின்மெண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் ஒரு டிராட்ல போனோம். கிட்டத்தட்ட டைட்டில் வரவே இல்லை. எஃப்ஏ கப்ல டாமினேட் பண்ணிட்டு இருந்தோம். ஆர்சன் வெஞ்சர் எப்பவுமே சரி டாப் 4ல கொண்டு வந்துருவாரு, எஃப்ஏ கப் அடிச்சிருவாரு. அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தோம் நம்ம சீசன். பிரீமியர் லீக் நம்ம கிட்ட கூட வரல. ஒரு சீசன் 2 சீசன் மேபி கொஞ்சம் வந்திருக்கலாம் செகண்ட் பிளேஸ் அந்த மாதிரி. பட் எனக்கு தெரிஞ்சு ஆர்சன் வெஞ்சரோட ஒரு டிப்புனே சொல்லலாம் நம்ம. கிட்டத்தட்ட அவர் வந்த அந்த ஹைப் இருந்தது பாருங்க, அது பயங்கர பிளாஸ்டா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான டிப்பு. எனக்கு தெரிஞ்சு ஒரு டிராட்லேயே முடிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உனே எமரி எடுத்துட்டு வந்தாங்க, அவரும் ஒன்றும் பண்ண முடியல எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெடி லூம்பேக் எடுத்துட்டு வந்தாங்க, அதுவும் ஒன்றும் பண்ண முடியல. 2019 மைக்கேல் ஆர்டெட்டாவை நம்பி சைன் பண்ணாங்க. அதாவது அப்போ மைக்கேல் ஆர்டெட்டா பெப் கார்டியோலாவோட அசிஸ்டண்டா இருந்தார் சிட்டியில. ஸோ நம்பி இங்கே யார் வந்தாலுமே சைன் ஆக மாட்டாங்க மேனேஜர்ஸா. ஸோ ஆர்சன் வெஞ்சர் பண்ண அந்த லெஜெண்டரி சில விஷயங்கள்லாம் யாராலையும் பண்ண முடியல அப்படின்றதுக்காக மைக்கேல் ஆர்டெட்டாவை சைன் பண்ணாங்க 2019 மேனேஜரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே அவர் ஷைன் ஆனார். கிட்டத்தட்ட எஃப்ஏ கப் வாங்கி கொடுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு டிப்பு தான். நம்ம டைட்டில் கண்டெண்டர்ஸாக வருஷம் இருந்தோம் ஆர்சனல். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் தொடர்ந்து செகண்ட் பிளேஸ். அப்போ சிட்டி டாமினேஷனில் இருந்தாங்க. பெப் கார்டியோலாவோட எப்படி சொல்கிறது, மாஸ்டர் கிளாஸ் இருந்தது. சிட்டியை தொடக்கூட முடியலன்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஒவ்வொரு டைமும் போயிட்டு க்ளோஸாக போயிட்டு சோக் பண்ணிட்டு இருந்தாங்க ஆர்சனல்.
ஸோ அவ்வளோ விஷயம் நடந்தோம். மேனேஜ்மெண்ட்டும் சரி, ஃபேன்ஸும் சரி, அவங்க ஹோப்ஸை விடலை. ஆர்டெட்டா கிட்ட ஏதோ இருக்குப்பா, கண்டிப்பாக இவர் தான் நமக்கு டைட்டில் வாங்கி தரப்போறான்ட்டு ஒரு பிலீஃப் வச்சாங்க. கிட்டத்தட்ட அவ்வளோ வருஷம் பேக் பண்ணாங்க ஆர்டெட்டாவை. அவர் ரைட் டைமில் பேக் பண்ணது நல்லதாக போச்சு. இந்த வருஷம் டைட்டில் ஆர்சனல் கப்பை தூக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட தூக்கலை, மேத்தமெட்டிக்கலி அடிச்சிட்டாங்க. பட் கிறிஸ்டல் பேலஸோட மேட்ச் முடிஞ்சதோ மே 24 டைட்டில் லிஃப்ட் பண்ண போகிறாங்க. இது ஹியூஜ் கிரெடிட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கும் கொடுக்கணும், ஃபேன்ஸ்க்கும் கொடுக்கணும். அண்ட் ஆர்டெட்டாக கண்டிப்பாக செலவு வைக்கணும். ஒரு 22 இயர்ஸ் ட்ராட்டை முடிச்சு வச்சிருக்காரு. ஸோ க்ளோரி டு ஆர்சனல், கமான் யூ கன்னர்ஸ், டைட்டிலை லிஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ ஹிஸ்ட்ரி இன்னும் முடியல, இன்னும் தொடருது. சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் ஒன்று இருக்குது. ஸோ ஆர்சனல் கை வைக்காத ட்ராஃபி அந்த சாம்பியன்ஸ் லீகை சீக்கிரம் அடித்து அந்த ஒரு மிஸ்ஸிங் பீஸையும் எடுத்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் கம்ப்ளீஷன், ஒரு ஃபுல் சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஆர்சனல்னு சொல்லலாம். ஆர்சனல் டில் ஐ டை, இது ஸ்லோகன் மட்டும் இல்லை, இது ஒரு எமோஷன். எல்லா ஆர்சனல் ஃபேனுக்கும் இது ரொம்ப கனெக்ட் ஆகும். உங்களுக்கு பிடிச்ச ஆர்சனல் மூமெண்ட்டை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் லிங்க்ஸ்.